Galata வழங்கும் மண்ணின் மைந்தன் மாரி செல்வராஜ் presented by GT Holidays, India's #1 travel partner, co-presented by Udayam Dhoti Shirts and Baniyan, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, associate sponsor, The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series, Buy Now மற்றும் ஜிகர்தண்டா Factory. என்னோட லைஃபோட அதிக நாட்கள் நான் செலவிட்டது தண்டவாளத்தில் தான். ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஆண்கள் மனிதர்களுக்கு நடந்தது. நிறைய தற்கொலைகள் பார்த்த ட்ராக். தனுஷெல்லாம் கேமரா தூக்கிட்டு வரோம், ட்ராக்கில் செத்து கிடக்காது ஒருத்தர். ஒரு உயிர் போகிறத லைவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரெயின்னா உங்களுக்கு ஈஸியாக அது நடக்கும்ல. உங்களுடைய காதல் கதையை கல்யாண பத்திரிகையில் போட்டீங்க, எப்படி உங்கள் மனைவி ஒத்துக்கிட்டாங்க? அதை பால்யத்தோட விஷயங்கள் இருக்குல்ல, அது பியூராக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதை ஒழிச்சு வைக்கிறதுன்னு ஆர்ட் ஃபார்ம் கிடையாது. அதை ஒழிச்சு வைக்கிறது வந்து அயோக்கியத்தான். ஒருத்த தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு வலியை பெயினை அவன் ஞாபகப்படுத்தும் போது, அதை சொல்லும் போது அதை பார்த்து இப்போ சொல்லாத சொல்கிறது வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தான். பரியரும் பெருமாள் அதே ட்ராக்ல உட்காந்துருக்கோம். ஒரே ஒரு வித்தியாசம், கருப்பிக்கு பதிலாக ஒரு சிவப்பி. பரியரும் பெருமாளுக்கு அப்புறம் தான் நாய்கள் மேல இருக்க அந்த ஒரு ஸ்நேகமா இருக்கட்டும், குறிப்பா சிப்பிப்பாறை, கன்னி போன்ற நாட்டு நாய்களோட விஷயம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இதே ட்ராக் எக்ஸாக்டா இந்த இடத்துல தான் எடுத்தீங்களா? பரியரும் பெருமாள் இந்த இடத்த கிட்ட எடுத்தோம். அப்போ மீட்டர் கேஜ் இருந்துச்சு, இந்த ஒயர்லாம் இல்லை, எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இல்லை. அப்போ சரி, அப்போ அதான் லாஸ்ட் அதை ஷூட் பண்ணி முடிச்ச உடனே டோட்டலாக மாற்றிட்டாங்க. நான் என்னோட லைஃபோட அதிக நாட்கள் நான் செலவிட்டது தண்டவாளத்தில் தான். ஏன்னா புக்ஸ் கொண்டு வருவேன், மாடுலாம் இது வேறு மாதிரி இருக்கும். இந்த இடம் டிசம்பர் ஜனவரிலாம் வந்தீங்கன்னா இடம் பச்சை பச்சைன்னு இருக்கும். இதெல்லாமே இதுக்குள்ளே அப்படியே போனால் காட்டுக்குள்ளே மேய்ப்போம். ஃபுல்லாகவே எல்லா ஆடு மாடுங்க தான் மேய்க்குவோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதிகமாக ட்ராக்கில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், பாட்டு பாடிட்டு இருப்பேன். தனியாக வயலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களா? ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. அவனுக்கு போர் அடிச்சவங்கள நான் ஆடு கொண்டு வந்திருக்கேன், உட்காந்துக்குப்பேன். அவனை அப்படியே போவானுங்க. அப்போ நான் இங்கேருந்து கூப்பிட்டு விளாட கூப்பிடுவேன். அவனுக்கு போர் அடிக்காத மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏமாற்றி பேசுவேன். அவன் கண்டுபிடிச்சிடுவான், போர் அடிச்சிடும். கிளம்பி அவன் பாட்டில் போயிடுவான். ஓகே நான் பசிக்கிட்டு அப்படி போயிடுவான். அவன் போனதுக்கப்போ அப்போ வேகம்னா வரானான்னு பார்த்துட்டே இருப்பேன். இவனுக்கு வரல அப்படின்னா நான் பாட்டில் உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு ஆடு மாடோட பேசிக்கிட்டு ட்ராக்ல தான் அதிகமாக உட்காந்துக்குது எல்லாமே. இன்ஃபேக்ட் அந்த பரியரும் பெருமாள் முதல் 10 நிமிஷம் பார்த்தோன்னே எல்லாருமே ஒரு உலுக்கி எடுத்த காட்சி. அது உண்மையிலே நடந்துருச்சா? இந்த ட்ராக்ல நடந்திருக்கா இல்லை ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஆண்கள் மனிதர்களுக்கு நடந்திருக்கு. நிறைய தற்கொலைகள் பார்த்த ட்ராக் இது. ஓகே, நிறைய தற்கொலைகள், நிறைய ஆடுகள் அடிப்படும், நிறைய மாடுகள் அடிப்படும். நான் பரியரும் கர்ணன் ஷூட் பண்ணும்போது ஒருத்தர் கர்ணன் ஷூட் பண்ணும்போது இதே இடத்துல ஒருத்தர் செத்துக்கு அடிபட்டு கிடந்தார். அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. நான் தனுஷெல்லாம் கேமரா தூக்கிட்டு வரோம், ட்ராக்ல செத்து கிடக்காது ஒருத்தர். அன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு போனோம். ஏன்னா இந்த ட்ராக் காட்டுக்குள்ள இருக்கா, யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. சரி, பசங்க சரக்கடிச்சு படுத்து கிடப்பானுங்க, தூங்கிடுவானுங்க. நிறைய தற்கொலைகளை நிறைய விஷயங்கள் பார்த்தது. அந்த நாய் கிட்டத்தட்ட அது அப்போ கேம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொல்றது, கொண்டு கெட்டி பார்க்குது. பசங்கக்கிட்டே அந்த தன்மை இருந்துச்சு, ஒரு உயிர் போகிறத லைவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரெயின்னா உங்களுக்கு ஈஸியாக அது நடக்கும்ல. அதுக்கு நீங்கள் ஆட்டை கொல்ல முடியாது, மாட்டை கொல்ல முடியாது. நாய் அது பயங்கரமான இன்னசென்ட்டு. இப்போ நாயை இந்த மாதிரி இப்போ அதிகமாக பயன்படுத்துவோம். நாயை கொண்டு கெட்டி வச்சுக்கிறது, அது அடிபட்டு சாகுறதுனா. இந்த நாய் தான் வளர்க்குற நாய்கள். தெருநாய்கள் இருக்கும்ல, தெருவில் சுற்றிட்டு இருக்கும்ல, யாரும் கண்ட்ரோலும் இல்லாமல், அதுங்களை பிடிச்சிட்டு ட்ராக்கில் கட்டி வச்சுட்டு போய்ட்டுறது. நான் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது நாயை ஏன் கெட்டுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, கேள்வி வருதுல. அது அப்போ நம்ம பிடிக்காத ஆப்போசிட் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களும் நாயை பிடிச்சி இப்படி கட்டி வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ இது எக்ஸாக்டாக இதே இடத்துல தான் ஓட விட்டீங்களா பரியனை? ஏன்னா அந்த ஷார்ட்டாகவே பார்க்கும்போது அவ்வளோ வைல்டாக இருக்கும். அங்கேருந்து வருவான். அங்கேருந்து ஆமாம், அதெல்லாம் வேற மாதிரி. இந்த செடியில் எதுவுமே முள் எதுவுமே இருக்காது. எப்படி அங்கேருந்து ஓடி இருந்து இங்கே விழுந்து நான் இங்கே அடிபட்டு கிடக்கும். அது ரொம்ப சேலஞ்சிங்கான. ஏன்னா ட்ரெயின் எடுக்க முடியாது. ஆமாம், ட்ரெயின் 4 டைம் தான் உண்டு. அப்போ சின்ன பட்ஜெட் படம்ல அது. அதனால் அது ஒரே ஷாட்டில் 2 ஷாட்டில் மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவாக ட்ரெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்த ஷாட். அந்த ஷாட்
ஓகே. இப்போ வீட்டில எல்லாம் இல்லை யார் அதில் ரொம்ப உழுக்கின காட்சி? ஏன்னா மாமன்னர்கள் நிறைய பேர் அதை ஒரு எதிர்ப்பு மாதிரி கூட தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. என்ன மாதிரி சொல்றது, அவர்கள் வந்து நாயை ஈஸியாக கொலை பண்ணுற மாதிரி காட்டுறாரு, ஓட விட்டு சுட வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப நாயை இவ்வளோ கௌரவமாக பார்க்குறவங்க வந்து அது பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி கூட ஒரு தரப்பினர் பேசினாங்க. உங்கள் பதில் சார்? அப்படி கிடையாது. பண்ண மாட்டாங்கன்னா ஆமாம் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட பதில். பண்ண மாட்டாங்கன்னு இல்லை, வேறு வழியில் யார் மேலே கோவத்தை காட்ட முடியாது அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு இப்போ நானே பார்த்துக்கிறேன். இப்போ டப்புன்னு இப்போ இவன் நாய் வளர்க்குறாங்கல்ல, இந்த நாய் வளர்க்குறாங்கல்ல, நாயை பயங்கரமாக கொஞ்சுவாங்க. இப்போ பொண்டாட்டி பசங்க சண்டை வச்சுக்கோங்களேன், சண்டை வரும்போது நாய் பக்கத்தில் ஆசையை தொடும்ல, அப்படி டப்புன்னு நாய் அடிச்சு இல்லைன்னு சொல்லுங்க அவங்க. அப்போ என்னன்னா அந்த கோவத்தை இன்னசென்ஸ் பக்கத்தில் என்ன இன்னசென்ஸ் இருக்கோ அது மேலே காட்டுறது. அதிகமாக நாய் அடிக்கிறது வந்து இவங்க எப்படி அடிப்பாங்கன்னா, யார் மேலே காட்ட முடியாத கோவத்தை நாய் மேலே காட்டிடுறது. ஏன்னா அது வந்து இவன் என்ன அடித்தாலும் சுற்றி இங்கே தான் ஆகும், என்ன பண்ணாலும் இங்கே சுற்றி இங்கே தான் ஆகும். அதை கன்வே பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து இன்னசென்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னா, உனக்கு தேவைன்னா நீ அதை வந்து கொஞ்சம் இப்போ நான் ஏன் மிருகங்களை மெட்டபர்ஸாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, நீ அதை ட்ரீட் பண்ணுறதும் நீ வந்து ஒரு என்னது உன்னோட அதிகாரத்தோட மிகப்பெரிய குறியீடு வந்து விலங்குகள் தான். பூனை, நாய், ஆடு, மாடு, உன்னோட தேவைக்காக அதை வளர்க்குற, அதை கொஞ்சுற, அதுக்கு பேர் வைக்கிற, அதுக்கு என்னென்னமோ வைக்கிற. உனக்கு இன்னும் அது உனக்கு அப்படியே ஆப்போசிட் தேவை ஒன்று வந்துச்சுன்னா அதை தான் பலி கொடுக்குற. அதை பலி கொடுக்குற, அதை விற்கிற, அப்போ அதை அடிக்கிற, அதை துன்புறுத்துற. எல்லாமே நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதை நேசிக்கிறியோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அதை துன்புறுத்துற. அப்போ நீ என்ன பண்ண, பிரியத்தை வந்து அதுக்கு வந்து ஒரு நீ என்ன சொல்கிறது, நான் நிறைய எங்கள் வீட்டில் கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு கிடா பிடிச்சிட்டு வருவாங்க, செம்பரி கிடா, ஆடு, அது கோயிலில் தான் வெட்ட போவாங்க, கோயிலுக்கு தான் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் அதை அவ்வளோ பாசமாக வளர்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு அதுக்கு டெய்லி புல் கொடுத்து, அதுக்கு சாப்பாடு கொடுத்து, அதுக்கு பழம் கொடுத்து, அது கூடவே அது எப்படின்னா ஒரு கட்டத்தில் இது தெரியாமல் அது எங்கள் அப்பா கூட பின்னாடி பழக ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக. எங்கே போனாலும் ஓடி வரும், பின்னாடி போவோம். ஆனால் கடைசியாக ஃபைனலாக என்ன நடக்கும், 2 இயர்ஸ் அல்லது 1 இயர்ஸ் கழிச்சு அதை பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்கும்போது பயபக்தியோட பலி கொடுப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த ஆடை வெட்டும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக ஒரே வெட்டில் துண்டாகணும்னு நினைப்பாங்க. வலிக்காம சத்தணும், துடிச்சு சாகக்கூடாது, ஒரே வெட்டில் துண்டாக விழுந்துடணும். விழுந்துட்டுனா அது நம்மளோட நேர்த்திக்கடன் சரியாக நடந்ததாக அர்த்தம். தொங்கு விழுந்து துடிச்சிட்டுனா வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க ஒழிஞ்சு, ஐயோ அதை காப்பாற்றணும், அதை நம்ம ஏன் பழி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த கிராமம் முழுக்க ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் காட்டுவாங்கல்ல, முதல் பிடித்த திருட்டு தம்முன்னு, அது மாதிரி இந்த ரயில்வே ட்ராக் தான் நிறைய பேருக்கு அந்த ஒரு திருட்டு தம்முக்கான ஒரு இடம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சார்? எனக்கு தம் பழக்கம் இல்லை, தம் பழக்கம் சின்ன வயசுலேருந்தே பெருசாக இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரல. சரி, அது எனக்கு தெரில. அது ரீசன் என்ன அப்படின்னா, அது காமிச்சு கொடுத்தோம்ல, ஸ்மெல் அடிக்கும்ல, வீட்டில் அடி வாங்கிடும். அப்போ தெரிஞ்சு இப்போ ஊரில் உள்ள அண்ணங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க உதட்ட கண்டுபிடிச்சுவாங்க. அப்போ இது என்னன்னா, வீட்டில் அப்போ சித்தப்பா சொன்னால கம்யூனிஸ்ட், அவர் வந்து தம்பு பயங்கரமாக அடிப்பார். சரி, அதனால் வந்து அந்த பழக்கம் பெருசாக இல்லை. கெட்ட பழக்கம்னா என்ன, ஏமாத்துறது, தேவைகளை இப்போ சரி பண்ணுறது, வீட்டுக்கு தேவை காசு தருகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து எல்லா பக்கமும் போகணும், எல்லாத்தையும் பார்க்கணும். சினிமா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்ததுக்கப்புறம் படம் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், நிறைய ஸ்டேஜஸ் போய் டான்ஸ் ஆடணும், நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. சரி, நீங்கள் காசு திருடி மற்றதெல்லாம் பண்ணால் பரவாயில்ல, ஒரு 140 தேன் மிட்டாய் வாங்கி பாக்கெட்டில் போடுறீங்களே, அதெல்லாம் நினைக்கும் போது படிக்கும் போதே அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. எப்படி, ஏன்னா உங்களுக்கு வேற சோர்சிங்கே இல்லை, வேற எதுவுமே பண்ண முடியல. ஓகே, இப்போதைக்கு என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. கையில் 5 ரூபா இருந்தாலும் தேன் மிட்டாய் தான் வாங்கணும், 100 ரூபா இருந்தாலும் தேன் மிட்டாய் தான் வாங்கணும், அப்போ தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா பொருள் வாங்குங்க அப்படின்னா இது எப்படி வாங்கணும் அப்படின்னு வச்சுப்பாங்கல்ல. அப்போ தேன் மிட்டாய் வாங்குறது தான் பெரிய நம்மளோட அன்றைக்கி அது மேலே ரொம்ப ஆசை இருந்துச்சு. இப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கும், அது வாங்கி பையில் போட்டோம்னா, இப்போ காலையில் போட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாயங்காலம் வரைக்கும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு ஆடு மேய்க்கலாம். அதனால ஸோ அதே போல் இந்த ஒரு காதல் தோல்வி இல்லை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த ரயில்வே ட்ராக்கு நீங்கள் வருவீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஜோக்காக கடைசியாக பரியரும் பெருமாளில் பரியனை இங்கே படுக்க வச்சாங்க. ஸோ உங்கள் ஜோக்காக எப்பாச்சும் நீங்கள் வந்து தனியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஆரம்ப கால இளமை காதல்? அதிகமாக ரயில்வே ட்ராக்கு தான் இந்த காதல். ஏன்னா இந்த ட்ராக் வந்து இந்த ட்ராக் ஏன் வந்து லவ் காதலர்களுக்கு வந்து ட்ராக்கு அப்படிங்கன்னா, இதில் போனால் நம்ம ட்ராவல் பண்ணி போனால் அவங்க இந்த ஊர் வந்து இந்த ட்ராக் வந்து அந்த நம்ம காதலிக்கிற பொண்ணோட ஊரை இணைக்கணும்னு நம்பிக்கை இருக்குல்ல. அதனால் சாலையும் இந்த மாதிரி ரயில் போக்குவரத்து தடங்கள் வந்து பயங்கரமாக, நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலுக்கு வந்து அது பயங்கரமாக
அதுக்கு முக்கியமானது ட்ராக் சொல்லுவாங்க. ட்ராக் வந்து ஆகச்சிறந்த ஊமை சொல்லுவாங்க ஆண் பெண்ணுக்கு. ஓகேங்களா, 2 ட்ராக் போகுதா, ரெண்டு போகுதா, அப்போ இது பயங்கரமான ஒரு மெட்டஃபரா சொல்லுவாங்க. வைரமுத்தையா அவர் எழுத சொல்லிப்பாங்க, பக்கத்தில் இருந்தும் தொட்டுக்கொள்ள பாக்கியம் இல்லை தண்டவாள கம்பிகள் போல. அது பக்கத்திலே இருப்பானா தொட்டுக்க மாட்டோம். இந்த ட்ரெயினில் நானும் இந்த ட்ராக்ல நான் என்னோட தோழிகளோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்களாம் இல்லாதப்போ இதே ட்ராக் அவங்க ஊர்ல இருக்கு. ஓகேவா, அப்போ இங்கேருந்து யோசிச்சோம்னா அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால அதிகமான காதல் நினைவுகள் வந்து ட்ராக்ல தான் வரும் அதிகமா. சரி, எனக்கு தெரிஞ்சு புளியங்குளத்துல யாரும் பண்ணாத ஒரு விஷயம் நீங்க இப்போ டைரக்டராகவும் நீங்க பண்ணிட்டீங்க. யாருமே அடிக்காத மாதிரி ஒரு கல்யாண பத்திரிகை அடிச்சுதான் நீங்க தான் கேள்விப்பட்டனே. ஆமா, உங்களுடைய காதல் கதையோ கல்யாண பத்திரிகையில போட்டீங்க. எப்படி உங்க மனைவி ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு? என்னோட காதல் கதைகளை என்னோட வாழ்க்கையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இவ்வளோ பெரிய ட்ராவல் இருக்கு இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பெயின் இருக்கு, இவ்வளோ புரிதல் இருக்குது அப்படின்னு தான் லவ் பண்ண காமிச்சாங்க. பட் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியட்டும், நம்ம வந்து எதையுமே ஏமாற்றி சீட் பண்ண வந்து அந்த காதல் ஒரு பால்யத்தோட விஷயங்கள் இருக்குல்ல, அது பியூராக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதில் நிறைய தவறுகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், ஆனால் அதை ஒத்துக்கிற மனநிலை இருக்குல்ல, அதை ஒத்துக்கிற அதை சொல்கிற அதுதான் ஆர்ட் ஃபார்ம், அதோட வேல்யூ. அதை ஒழிச்சு வைக்கிறது வந்து ஆர்ட் ஃபார்ம் கிடையாது, அதை ஒழிச்சு வைக்கிறது வந்து அயோக்கியத்தான். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்மகிட்ட இருக்க ரகசியங்களோ நம்மகிட்ட இருக்க அது வந்து நல்ல அனுபவமாக இருக்கட்டும், இல்லை மோசமான அவமானங்களாக இருக்கட்டும், இல்லை நாம் பண்ண துரோகமாக கூட இருக்கட்டும், நம்ம பண்ண தோல்விகளாக இருக்கட்டும், இல்லை நாம் ஏமாத்துனதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது நாளடைவில் நம்மளோட அறிவு வளர வளர அதை ஒத்துக்கொள்வது தான் வந்து மிகச்சிறந்த ஒரு கலைஞனுக்குள்ள அழகு, இல்லை மனுஷனுக்குள்ள அழகே. அதை நீ வந்து ஒத்துக்கணும் கரெக்டாக. ஏன்னா நீ சின்ன வயசுல தப்பு பண்ணியிருப்போம், நம்ம அதுக்கப்புறம் தப்பு பண்ணியிருப்போம். வளர வளர நம்ம என்னவா மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே எவிடன்ஸ் வந்து நம்ம சின்ன வயசில் பண்ண தவறுகளை இப்போ நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்போ வந்து நம்மளோட growth நமக்கு தெரியும். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோமா, ஒரு ஃப்ரெண்டு சண்டை போட்டிருக்கலாம், அவனை அன்றைக்கி பிடிக்காம போயிருக்கலாம், இப்போ மூஞ்சிலே முடிக்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் வளர வளர நம்ம 2 பக்கமும் யோசிப்போம்ல, அன்றைக்கி அவன் ஏன் அதை பண்ணான், நம்மளும் அதை பண்ணியிருக்கோம்ல அப்படி தோணும்ல. அப்போ நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட தவறுகள் மூலமாக தான் புரிஞ்சிக்க முடியும். நம்ம நல்லது பண்ண வச்சு புரிஞ்சிக்கவே முடியாது. ஒருத்தர் வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு வலியை, பெயினை அவன் வந்து ஞாபகப்படுத்தும் போது, அதை சொல்லும் போது, அதை பார்த்து இப்போ சொல்லாத சொல்கிறது வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம். ஏன்னு கேட்டால் அவனுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ தான் அவனுக்கு அந்த திராணி வந்திருக்கு. அன்றைக்கி அவன் அமைதியாக இருந்திருக்கான், அன்றைக்கி அவன் அடி வாங்கியிருக்கான், அன்றைக்கி அவனால் சொல்ல முடியல, ஸ்பேஸ் இல்லை, அவன் ஓடி ஒளிஞ்சிருக்கான், அவமானப்பட்டிருக்கான், ஒடுங்கியிருக்கான். இன்றைக்கி அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது. அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி அவன் தன்னோட பெயினை சொல்கிறான். இந்த பெயின் யாருக்குமே நடக்கக்கூடாதுங்காக சொல்கிறான், அல்லது அவன் ரிலீஃப் ஆகுதுக்காக சொல்கிறான், அல்லது அவன் டாக்குமெண்ட் பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். அவன் தான் வாழ்ந்ததுக்கான ஒரு தடயத்தை உருவாக்குறான், தன் வாழ்க்கையில் தன்னை மாற்றின தடயத்தை உருவாக்குறான், அல்லது இந்த தடத்தில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணலான்னு ஒன்று நினைக்கிறான். இதை திருப்பி பழசை ஞாபகப்படுத்தாதுன்னு சொல்கிறதுக்குள்ள பழையதை நினைத்து கொள்வதும், நினைத்து அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதும், அந்த அதில் உள்ள நல்ல விஷயங்களைப்படி தன்னோட வாழ்வியல் அகத்தை மாற்றிக்கிறதும் தானே ஒரு நல்ல விஷயமா இருக்க முடியும். அதனால ஆர்ட் ஃபார்மோட வேல்யூ இருக்க முடியும். பெருமை பேசுவது மட்டுமே ஆர்ட் ஃபார்மோட வேல்யூ எப்படி இருக்க முடியும்? அதனால வந்து தண்டவாளங்கள் வந்து அந்த நினைவுகளை கிளறி விடுறதுல தண்டவாளங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. இப்போ நான் எழுதிட்டு போனேன் பழைய ட்ராக்ல ஏதோ ஒன்று, இப்போதான் அம்முன்னு போட்டு அம்முன்னு எழுதி ஒரு ஹார்ட் போட்டிருக்கான். இந்த அம்மு எந்த ஊர்ல, எங்க, யாருக்கு அம்முன்னு நிறைய பேர் இருக்குல்ல யோசிச்சுப்பாங்க. ஆனா அவன் எழுதியிருக்கான், அவனுக்கு இப்ப எத்தனை வருஷம் பார்த்தாலும் இந்த அம்மு ஆமா இருக்கும், இல்ல இருக்கும், இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த பேர் நிறைய பேர் கடந்து சிரிச்சுட்டு போயிருப்பான்ல. நீங்க இப்ப என்ன எழுது யாருன்னே தெரியல, ஆனா இதை பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறோம். இந்த மாதிரி எத்தனை பேர் இதோ வயசான பாட்டி உட்கார்ந்து இருப்பாங்க இந்த இடத்துல, யாராவது உட்கார்ந்து வைப்பாங்க, காதல் பிடிக்காதுன்னு உட்கார்ந்து வைப்பாங்க. காட்டுக்குள்ளே கிடக்கிற தெய்வங்களோட முகங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற யோசிக்கும்போது, இவங்க ஒரு துயரமான கோரமான ஒரு வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த வாழ்க்கைக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்குள்ளே நிறைய பெரிய கால மாற்றங்கள் இருக்குது, சமூக அநீதிகள் இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கும்போது இதை விட ஒரு சிறந்த மெட்டாஃபர்ஸ் எனக்கு தெரியல. குழந்தை இல்லாதனாலேயே செத்து போனவங்க இருப்பாங்க. சரி சரி, குழந்தை இல்லை, நீ மலடி, நீ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்கள காலி பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து மன உளைச்சலுக்குள்ளாக்கி செத்துருப்பாங்க. அவங்க கூட தெய்வமாக இருப்பாங்க.
கலாட்டா வழங்கும் மண்ணின் மைந்தன் மாரி செல்வராஜ் presented by GT Holidays, India's #1 travel partner, co-presented by Udayam Dhoti Shirts and Baniyan, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, associate sponsor, The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series, Buy Now மற்றும் ஜிகர்தண்டா Factory.